வீட்டு வாயிலில் கோலம் இடுவதற்கு வழிமுறைகள் சாஸ்திரங்கள் உள்ளனவா அப்படிங்கிறதுக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உண்டு. வீட்டு வாயிலில் கோலம் இடுவது அப்படின்னு சொன்னாலே எப்போ இடணும்னு சொன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் காலை மாலை இரு வேளையிலுமே வீட்டு வாயிலில் கோலமிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது வீட்டு வாயிலில் சாணம் தெளித்து நன்றாக பெருக்கி அந்த இடத்திலே கோலமிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். வீட்டு வாயில்ல அப்படின்னு சொன்னா அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே, நல்லா நோட் பண்ணணும், சூரிய உதயத்திற்கு முன்னதாக வீட்டு வாசல்ல நல்லா பெருக்கிட்டு, அந்த பெருக்குவதற்கு கூட விதிமுறை எப்படி தெரியுமா சொல்றார்? வீட்டுக்குள்ளிருந்து வெளிப்புறம் நோக்கி பெருக்க வேண்டும் சொல்றார். அந்த பக்கத்திலிருந்து நான் எனக்கு சௌகரியமா இருக்கு அங்கேருந்து பெருக்கிறதுன்னு சொல்லி தெருவிலிருந்து வீட்டை நோக்கி பெருக்கி கொண்டு வரக்கூடாது, வீட்டிலிருந்து தெருவை நோக்கி பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பசும் சாணத்தை கரைத்து அதனை தெளித்து நன்றாக தெளித்து மீண்டும் ஒரு முறை பெருக்கிட்டு அந்த இடத்திலே கோலமிட வேண்டும். அது கூட எப்படி இட வேண்டும் சொன்னா பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும் சொல்றார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த கோலமாவுன்னு சொல்கிறாலே அந்த மாக்கல்லை தூள் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கோலமாவினால் கோலம் என்பதை இட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் பச்சரிசி மாவினால், பச்சரிசியை நல்லா உணர்த்தி அதனை நல்லா அரைச்சு அதில் கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவினால் தான் கோலமிட வேண்டும். அது கூட கலர் கோலமாவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று போடுறோம் இல்லையா, கலர் கலராக கோலம் போடும் பொழுது கூட அது இயற்கையான முறையிலே கிடைத்த அந்த வண்ண பொடிகளை கொண்டுதான் கோலமிட வேண்டும் சொல்றார். அதாவது ஒரு பச்சை கலர்ல வேணும்னு சொன்னா அதற்கு இந்த பச்சிலை பொடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மஞ்சளை இடித்து மஞ்சள் தூள் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறங்களிலே கோலத்தினை இட வேண்டும். இது எதற்காகன்னு சொன்னா அந்த கோலத்தின் மூலமாக இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து அதனை சாப்பிடும் பொழுது எறும்பு உட்பட, எறும்பு மாதிரி நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூச்சிகளுக்கும் நாம் உணவிட வேண்டும் என்பதற்காக, அவைகளும் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த விதிமுறையினை வகுத்து வைத்திருக்கிறார்கள். எழக்கோலம் ஒன்று சொல்லுவா தெரியுமா, மாக்கோலம் சொல்லுவா, எழைக்கோலம் சொல்லுவா. அதில் என்ன பண்ணுவான்னு பார்த்தேன்னா இந்த பச்சரிசியை நன்றாக அரைத்து அதில் தீர்த்தத்தை விட்டு நல்ல ஜலத்தை விட்டு அதை வைத்துத்தான் அந்த இழைக்கோலம் என்பதே போடுவார்கள். அந்த கோலத்தை கூட அதில் கூட பார்த்தோம்னா எறும்பு அப்படிங்கிறது மொய்க்கும், எறும்பு மொய்த்து அதனை உணவாக எடுத்து செல்லும். ஆக இப்படித்தான் கோலமிட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. நம்மளால் அந்த இழக்கோலத்தை டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கூட பச்சரிசி மாவினால் நாம் கோலமிடலாம் அல்லவா. நாம் உணவிற்கு அரிசியை பயன்படுத்துவது போலவே அந்த அரிசியினால் தயாரிக்கப்பட்ட மாவினால் தான் கோலமிட வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாலை பொழுதிலும் ஒரு தடவை பெருக்கிட்டு கோலம் போடணும் சொல்றா, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக. அதே மாதிரி கணவன் வெளியில வேலைக்கு போறான்னு சொன்னா அவர் வேலைக்கு செல்வதற்கு, அவர் கிளம்புவதற்கு முன்னதாகவே கோலமிட்டு விட வேண்டும். வீட்டிலேருந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்கா, அவ தங்கிட்டு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்புறான்னு சொன்னா அவர்கள் கிளம்புவதற்கு முன்னதாகவே வீட்டு வாயிலை நன்றாக தெளித்து இது போல் கோலம் போட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்கூட பெண்கள் எப்படின்னா அப்படியே உக்காந்துட்டு கோலத்தை போடக்கூடாது, குனிந்துதான் கோலமிட வேண்டும் சொல்றார். எழுந்து நின்று கொண்டு குனிந்து கோலமிட வேண்டும். அதுவும் அந்த புள்ளி கோலம்லாம் சொல்றா பாருங்க, இந்த புள்ளி கோலத்திலே நிறைய தாத்பரியங்கள் என்பது உண்டு. இந்த புள்ளி கோலம் இடும் பொழுது, அதுவும் குனிந்த மேனிக்கு அவர்கள் கோலம் போடும் பொழுது அந்த பெண்களினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியமும் வலுப்படுகிறதுன்னு சொல்றார். அந்த புள்ளி கோலம் போடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவர்களுடைய புத்தியானது அங்கே ஒருமுகப்பட்டால் மட்டும்தான் அது தவறில்லாமல் அந்த கோலத்தினை போட முடியும். அப்படி கோலமிடக்கூடிய பெண்களுக்கு புத்தியானது அந்த இடத்திலே ஒருமுகப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய மனமானது ஸ்திரப்படுகிறது, முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இப்படி புள்ளி கோலம் இடுகின்ற பெண்களினுடைய இல்லங்களிலே அந்த தாம்பத்தியம் சொல்றோம் இல்லையா, அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறை என்பது மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இதை நீங்க பிராக்டிக்கலாவே உணர்ந்து பார்க்கலாம்.
இருக்கலாம். கணவன் மனைவி தம்பதியில் இருந்தால் சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அதனை சமாளித்து அதனை வெற்றி பெறக்கூடிய அந்த தன்மையானது இந்த பெண்களிடத்திலே, அந்த புள்ளிக்கோலம் போடக்கூடிய பெண்களிடத்திலே நிறையவே இருக்கும். அந்த திறமையானது, இந்த திறமையினையும் இந்த கோலமானது தருகிறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, காலையிலே நம்ம காஃபி போடுறோம்னு சொன்னா அந்த அடுப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடுப்படியிலே கூட கோலமிடுகின்ற பழக்கம் என்பது உண்டு. முதல் நாள் ரைட்டே என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, நன்னா அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சிருவா. காலையில் எழுந்த உடனேயே அந்த அடுப்பிலும் சென்று கோலமிடுவார்கள். கோலமிட்டு விட்டு அதன் பிற்பாடுதான் அந்த காஃபிங்கிறதே போடுவா தெரியுமா. இந்த பழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுபோன்ற இல்லங்களிலும் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருப்பதை நம்மால் காண முடியும். ஆக கோலம் என்பது ஒரு மங்களகரமான விஷயம், அதுவும் மகாலட்சுமியினுடைய அம்சம் தாங்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவருடைய இல்லத்தினுடைய வாசலிலே கோலம் என்பது இல்லையோ அங்கே துக்ககரமான சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நாமே புரிந்து கொள்வோம் அல்லவா. அந்த இல்லத்திலே ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கிறது எனும் பொழுது அந்த இல்லத்திலே கோலம் போடுவது என்பது கிடையாது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த நாளிலும் வீட்டு வாயிலே கோலம் என்பதை இடமாட்டார்கள். அந்த ஸ்ரார்த்தாதிகள் முடிந்த பிற்பாடு மாலை பொழுதிலே வீட்டை நல்லா பெருக்கிட்டு அங்கேயும் வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருப்பார். ஆக தினந்தோறும் கோலமிட வேண்டும். அதாவது இந்த முன்னோர் வழிபாடு தவிர்த்து அப்படின்னு சொல்றார். அதாவது நிறைய பேர் இதில் ஒரு கான்ட்ரவர்சிங்கிறது உண்டு. முன்னோர் வழிபாடுன்னு சொன்னால் அமாவாசை நாளெல்லாம் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. அதில் நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதில் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. அதை உங்களுடைய குடும்ப வாத்தியாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது. ஆனால் எவர் ஒருவரினுடைய வீட்டு வாசலிலே கோலம் என்பது இருக்கிறதோ அந்த இல்லத்திலே நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது தாண்டவம் ஆடிக்கொண்டுதான் இருக்கும். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிராமத்தில், நாங்கள் இருக்கிறது சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நாங்கள் எப்படி சார் கோலம் போடுறது அப்படின்னு சொன்னால், அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட உங்கள் வீட்டு வாயில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வாசப்படியிலே நீங்கள் தாராளமாக கோலமிடலாமே. சிறியதாக ஒரு கோலம் போட்டால் கூட போதுமே. அழகாக பச்சரிசி மாவினால ஒரு கோலத்தை போடுங்கோ, இதனை யாரும் எதிர்க்க போவதில்லையே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் கூட சின்னதாக தொடச்சிட்டு அங்கே ஒரு கோலத்தை போடுங்கோ, அடுப்படியில் கோலத்தை போடுங்கோ. இப்படி கோலமிட்டு கொண்டிருப்பதால் நம்முடைய வாழ்க்கையானது நிச்சயமாக வெற்றி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.